பொள்ளாச்சியில் சமூக வலைதளங்கள் மூலம் பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் ரீதியாக அவர்களை வன்கொடுமை செய்து அதனை வீடியோ எடுத்து மிரட்டிய கும்பல் தமிழகத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியான போராட்ட குரல்கள் எழுந்தன. இந்நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைதாகியுள்ள திருநாவுக்கரசு வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். திருநாவுக்கரசு போலீசில் சரணடைவதற்கு முன்பாக ஒரு ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். பின்பு அடுத்த நாளே அவரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் பொள்ளாச்சியை அடுத்த மாக்கினாம்பட்டியில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசின் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் தற்போது சோதனை நடத்தி வருகின்றனர். இன்று செய்தியாளர்களை சந்தித்த சிபிசிஐடி ஐஜி அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், உடனடியாக விசாரணை தொடங்கப்படும் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது பொள்ளாச்சியை அடுத்த மாக்கினாம்பட்டியில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவரது வீட்டில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. பொள்ளாச்சியில் நடந்த பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டி அதன் மூலமாக அவர்களை துன்புறுத்தி வந்த 4 பேர் பொள்ளாச்சியில் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அவர்களை உடனடியாக தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களும் வெடித்தன. இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இன்று சிபிசிஐடி ஐஜி ஸ்ரீதர் மற்றும் எஸ்பி நிஷா பார்த்திபன் ஆகியோர் பொள்ளாச்சிக்கு இன்று நேரில் சென்று விசாரணையை மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசு அவரது வீட்டில் தற்போது சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த சோதனையில யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, தற்போது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். அமலா, இந்த பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் வழக்கு தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று காலை முதல் சிபிசிஐடி போலீசார் தங்களது விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று காலை இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை கோவை எஸ்பி பாண்டியராஜன் சிபிசிஐடி ஐஜி ஸ்ரீதரிடம் இன்று காலை ஒப்படைத்தார். இதைத் தொடர்ந்து தற்போது 5 குழுக்களாக பிரிந்து சிபிசிஐடி போலீசார் தங்களது விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். மொத்தம் இந்த குழுவில் எஸ்பி தலைமையில் ஒரு டிஎஸ்பி மற்றும் 5 இன்ஸ்பெக்டர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த 5 இன்ஸ்பெக்டர்கள் தலைமையிலான ஒரு குழு தனித்தனியாக விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. தற்போது எஸ்பி நிஷா தலைமையிலான குழுவினர் தற்போது பொள்ளாச்சி பகுதியில் திருநாவுக்கரசு வீட்டில் தற்போது சோதனையை துவக்கியிருக்கிறார்கள். அந்த குழுவினர் தற்போது அவரது வீட்டுக்கு வந்து வீடு பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. வீட்டில் என்னென்ன இருக்கிறது, இந்த வீட்டை எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது குறித்தான விசாரணையானது தற்போது பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை அடுத்து அருகில் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் அந்த இதை பற்றி அறிந்தவர்களிடம் இது குறித்தான விசாரணையை நடத்துவதற்கும் எஸ்பி தலைமையிலான போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த வீட்டில் பெண்கள் எத்தனை பேர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அடிக்கடி இங்கே அழைத்து வரப்படுவார்களா என்பது குறித்தான விசாரணையை அருகில் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களிடம் விசாரணை நடத்துவதற்கும் தற்போது போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதே போன்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற சிபிசிஐடி குழுவினர் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் மூலமாக புதிய புகார்கள் ஏதேனும் பெற முடியுமா, புகார் அளிப்பதற்கு பெண்கள் யாரும் தயாராக இருக்கிறார்களா என்பது குறித்தான கோணங்களிலும் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த திருநாவுக்கரசு வீட்டில் தற்போது போலீசார் வந்திருக்கக்கூடிய சூழலில் வீடானது பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. தற்போது அவர்கள் இந்த வீட்டினுடைய சாவியை பெற்று வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து வீட்டுக்குள் சென்று வீட்டில் என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கிறது, உண்மையில் வீடியோ எடுக்கப்பட்ட இடமும் இந்த இடமும் ஒன்றுதானா என்பது குறித்தான பல்வேறு விதங்களில் தற்போது போலீசார் ஆய்வுகள் மேற்கொள்ள இருக்கின்றனர். அமலா, அக்கம் பக்கத்தில் யாரேனும் திருநாவுக்கரசு குறித்த தகவல்களை சொல்லி இருக்கிறார்களா? திருநாவுக்கரசு அவரை கைது செய்வதற்கு முன்பாகவே ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவர்களது வீட்டிலும் யாரும் இல்லை. அங்கு அக்கம் பக்கத்தினர் ஏறேனும் இது குறித்த தகவல்களை சொல்லி இருக்கிறார்களா?
திருநாவுக்கரசனது பூர்வீக வீடு இந்த வீடு. இந்த கிராமத்தை பொறுத்தவரை இந்த வீடு பெரும்பாலும் எப்போதும் பூட்டப்பட்ட நிலையிலே இருக்கும். இவர்கள் பொள்ளாச்சிக்கு குடிபெயர்ந்து கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட சூழலில் இவர் இந்த வீடு பூட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறது. அவ்வப்போது ஏதேனும் முக்கிய நிகழ்வுகள் கிராம விழாக்கள் போன்றவற்றின் போது மட்டும் ஊருக்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வீட்டுக்கு யாரும் இல்லாத சூழலில் திருநாவுக்கரசு இந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களுக்காக இந்த வீட்டை பயன்படுத்தி இருக்கிறார். தனது நண்பர்களுடன் அடிக்கடி காரில் வந்து செல்வதை மட்டுமே இப்ப பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் வழக்கமாக இளைஞர்கள் வந்து குடிப்பதற்காக வந்து செல்வதாக பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நினைத்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் வெளியான பின்னரே இந்த வீடானது இளம்பெண்களையும் மாணவிகளையும் துன்புறுத்தல் செய்வதற்கான ஒரு இடமாக இந்த கும்பல் பயன்படுத்தி இருப்பது கிராம மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆனால் கிராம மக்களை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் ஒரு முழுமையான விவரம் வெளியே தெரியாத சூழலில் இது குறித்து பேசுவதற்கு தயக்கப்படுகின்ற ஒரு சூழலும் தற்போது இருக்கிறது. ஆனால் இந்த கிராம மக்களை பொறுத்தவரை இந்த ஊரை சேர்ந்தவர் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும்.